மூன்று வகையானவை. சில வசனங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாதவை. வேறு சில வசனங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிட்டாலும் கூட அது இந்த வாதத்தோடு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத வசனங்கள். இன்னொரு சில வசனங்கள் அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் குறிப்பிடவில்லை, இந்த வாதத்துடனும் எந்த விதமான தொடர்பும் வைத்திருக்கவில்லை. இதனை நான் காலை உரையில், என்னுடைய முதல் உரையிலே குறிப்பிட்டேன். அவர்கள் அப்படி குறிப்பிட்ட சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதாவது அவர்கள் தன்னுடைய உரையின் போது சொன்னார்கள், திருக்குர்ஆனுடைய 164வது வசனத்தை வாசிக்க செய்து அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய முன்னறிவிப்பு என்று சொன்னார்கள். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன் என்பது அந்த வசனம். நடுவர் அவர்கள் கவனத்தில் கொள்வதற்காக இந்த விவரங்களை நான் சொல்கிறேன். அதாவது 164 வசனம் என்ன சொல்கிறது என்றால், நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். அவன் அவர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை, தூதரை அனுப்பி வைத்தான். அவர் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். இன்னும் அவர்களை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்குகிறார். மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். அவர்களோ நிச்சயமாக இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர். இது அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய முன்னறிவிப்பு என்று எடுத்துக்காட்டிய வசனம். இந்த வசனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தான் குறிக்கிறது என்பதை இந்த வசனத்திற்கு முன்னர் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில வசனங்களும், இந்த வசனத்தை தொடர்ந்து பின்னர் வரக்கூடிய சில வசனங்களும் கூட இதற்கு தெளிவான சான்றுகளாக அமைந்திருக்கின்றன. முதலாவதாக இந்த வசனத்தையே நாம் பார்ப்போம். இதில் இறைவன் சொல்கிறான், இந்த மூமின்களுக்கு அல் மூமினின் வந்திருக்கிறது. இந்த வசனம் எந்த மக்களுக்கு இறங்குகிறதோ அந்த விசுவாசிகளைத்தான் அங்கே குறிப்பிடப்படுகிறது. அரபு மொழி அகராதிப்படி அல் என்ற வார்த்தை வருமையானால் இந்த என்ற பொருள் வரும். அல் மூமினின் என்றால் இந்த மூமின்களுக்கு இறைவன் அருள் புரிந்து விட்டான் என்று சொல்கிறான். இப்படி சொல்லக்கூடிய இந்த மூமின்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை சந்தித்தார்களோ அந்த மக்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. அவர்களுக்கு அவர்களில் இருந்தே ஒரு ரசூலை அனுப்பி வைக்கிறான். மேலும் அவர் அந்த ரசூல் அந்த மக்களுக்கு அவனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறார் என்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவனுடைய வசனங்களை மக்களுக்கு ஓதி காண்பித்திருக்கிறார்கள். இயேசு அவர்களோ இறைவனுடைய வசனங்களை மக்களுக்கு ஓதி காட்டி இருந்தால் இயேசு ஓதி காட்டிய அந்த வசனம் இன்றைக்கு இருக்க வேண்டும். இல்லை, புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படக்கூடியது இயேசு ஓதி காட்டிய வசனம் இல்லை. இயேசுவை பற்றி அவருடைய சீடர்களும் கூட இல்லை, வேறு சிலர் பின்னால் வந்தவர்கள் அங்கே போனார் இங்கே வந்தார் என்று அவரை பற்றி எழுதிய விஷயங்கள், அல்லது தன்னை பற்றிய எழுதக்கூடியவர்கள் தன்னை பற்றி எழுதி கொண்ட விஷயங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டால், நான் அங்கே போனேன், நான் இங்கே வந்தேன், எனக்கு அது வந்தது இது வந்தது என்று தன்னை பற்றி சொல்லக்கூடிய அறிமுகங்கள் இருக்குமே தவிர இறைவனுடைய வசனங்களை ஓதி காட்டியதாக இயேசுடைய வரலாற்றிலே, இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வரலாற்றிலே இல்லை. ஆக இறைவனுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார், ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்ற தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் பொருந்துகிறது. மேலும் அவர்கள் இதற்கு முன்னால் பகிரங்க வழிகேட்டில் இருந்தார்கள் என்று அந்த வசனம் முடிகிறது. இந்த ரசூல் வருவதற்கு முன்னால் அவர்கள் பகிரங்க வழிகேட்டில் இருந்தார்கள், சாதாரண வழிகேடு இல்லை, பயங்கரமான வழிகேட்டில் இருந்தார்கள் என்று முடிகிறது. இயேசுவை இது குறிக்கிறது என்று சொன்னால், இயேசு வந்த காலத்திலே
அந்த மக்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இல்லை. இயேசுவுக்கு முன்னால் பாதையை சரி பண்ணுவதற்காக யோவான் ஸ்நானன் இருந்து அவர் அந்த மக்களுக்கு சரியான மார்க்கத்தை போதித்திருக்கிறார். அந்த மக்களிடத்திலே ஏற்கனவே மோசேவுக்கு அருளப்பட்ட, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் என்ற வேதம் அவர்களுடைய கையிலே இருந்திருக்கிறது. அவர்களிடத்திலே கிதாபு என்ற வேதம் இருந்தது. அதற்கு விளக்கம் தரக்கூடிய யோவான் ஸ்நானன் அந்த காலத்திலே இருந்திருக்கிறார். இயேசு வரக்கூடிய காலத்தில் அந்த மக்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கவில்லை. எப்போது இருந்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய அந்த காலத்தில் தான் அந்த மக்களிடத்திலே வேதமும் இருக்கவில்லை, ஞானமும் இருக்கவில்லை. ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று உலக வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் எழுதக்கூடிய பகிரங்கமான மகா மோசமான வழிகேட்டில் அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள். இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இந்த வசனத்தோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆக இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் குறிக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அது எந்த வகையிலும் சரியில்லை. மேலும் அந்த வசனத்தை தொடர்ந்து இறைவன் சொல்கிறான். அதாவது 164 அவர்கள் காட்டினார்கள். 166 அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அஸாபக்கும் யௌமல் தக்கல் ஜம்ஆனி ஃபபிஇذنில்லாஹ் வலியஅலமல் முஃமினீன். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு 2 அணியினர்கள் மோதிக்கொண்டார்களே. ஒரு போர்க்களத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், 2 அணியினர்கள் மோதிக்கொண்டார்களே, அந்த நேரத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் ஏற்பட்டது என்று உஹது களத்திலே 2 சாராரும் மோதிக்கொண்டு முஸ்லிம்கள் படுதோல்வி அடைந்த, ஆரம்பத்திலே தோல்வி அடைந்திருந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஆக இது அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்களை பார்த்து சொல்லப்படுகின்ற வசனம் தானே தவிர எந்த ஒரு வசனத்தையும் அதன் முன்பின் தொடர்பை வைத்து பார்க்க வேண்டும். இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு எந்த வகையிலையும் தொடர்பு இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை அவர்கள் படித்து காட்டினார்கள். 61வது அத்தியாயம் 9வது வசனம். அது என்ன இருக்கிறது? ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுظஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அவன்தான் தன்னுடைய ரசூலை, தூதரை நேர்வழியை கொண்டு அனுப்பி வைத்தான். அது மாத்திரமில்லை, சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பி வைத்திருக்கிறான். எதற்காக? எல்லா மார்க்கங்களை விடவும் இது மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறக்கி அனுப்பி வைத்திருக்கிறான் என்ற இந்த வசனம் ஈசாவை பற்றித்தான் சொல்லுகிறது என்று மரியாதைக்குரிய ஜெபமணி அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் அந்த 61:9 அவர்கள் படித்தார்கள். 61:6 நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தால் இது யாரை குறிக்கிறது என்று தெளிவாகவே தெரிந்துவிடும். என்ன சொல்லப்படுகிறது? 61:6 இதுல இருந்து படிச்சிருவோம். அதுல பாருங்க, 6 வருது. நான் தமிழ்லே படிச்சிடுறேன். 61:6. மேலும் மரியமின் குமாரர் ஈசா, மரியமுடைய குமாரர் ஈசா, இஸ்ராயேல் மக்களே, நான் தௌராத்திலிருந்து எனக்கு முன்னர் உள்ளதை மெய்ப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அஹ்மது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாஹ்வின் தூதனாக உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறிய வேளையை நபியே நீர் நினைவு கூறுவீராக. எப்படி வருது? ஈசா சொல்றாங்க, பனி இஸ்ராயல்கிட்ட சொன்னதை இறைவன் சொல்லி காட்டுறான். பனி இஸ்ராயல்களே, எனக்கு முன்னால் தௌராத்து வந்து விட்டது, அதை நான் உண்மைப்படுத்துகிறேன். எனக்கு பின்னாடி ஒரு ஆள் வரப்போறாரு, அவருடைய பெயர் அகமது. அகமதுண்டே இருந்தது, பர்னபாசுடைய சுவிசேஷத்துல எல்லாம் இருந்தது, ஆனாலும் அது மறைக்கப்பட்டு விட்டது. தீர்க்கதரிசிகள் என்ற தலைப்பில் பேசும்பொழுது நான் அதனை தெளிவுபடுத்துவேன். இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டது. எனக்கு பின்னர் வரவிருக்கின்ற சரி, அப்ப இது நல்லா கவனிங்க. ஈசா சொல்றாரு, எனக்கு முன்னால் தௌராத் வந்துருச்சு, அதை நான் உண்மைப்படுத்துகிறேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போறார், அவருடைய பெயர் அகமது. அந்த அகமதை பற்றி உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன் என்று ஈசா சொன்னதை நபியை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். உங்களை பற்றி சொன்னதை இன்னும் இல்ல, அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்த போது அவர்கள் இது தெளிவான சூனியமாகும் என்று கூறினார்கள். எவன் இஸ்லாத்தின்பால் அழைக்கப்பட்ட நிலையில், அதனுடைய தொடர்
61 6 அவங்க வச்சு 9 தானே. சரி, இந்த தொடர்ல வருது, யார் எவன் இஸ்லாத்தின்பால் அழைக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார்? அன்றியும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். அவர்கள் அல்லாஹ்வின் ஒளியை தம் வாய்களை கொண்டு ஊதி அணைத்து விட நாடுகின்றனர். ஆனால் காபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூரணமாக்கி வைப்பான். இணை வைத்து வைக்கும் முஷ்ரிக்குகள் வெறுத்த போதும் மற்ற எல்லா மார்க்கங்களையும் மிகைக்கும் பொருட்டு அவனே தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பினான். இதை மட்டும்தான் ஒரு வாய்ச்சார். அப்ப எந்த தூதர் அனுப்பியிருக்கிறான்? மக்களுக்கு சொல்லப்படுது, ஈசாவே நன்மாராயம் சொன்னாரே, வரப்போகிறார் என்று முன்னறிவித்தாரே, அந்த ரசூலை அனுப்பினான் என்றுதான் அதற்கு பொருளே தவிர ஈசாவை அனுப்பினான் என்பதற்கு இந்த வசனத்தினுடைய முன்பின் தொடர்புகளை வைத்து பார்க்கும் பொழுது பொருள் கொள்ள முடியாது. இது ஈசாவோடு எந்த வகையிலும் சம்பந்தப்படாத விஷயம். இன்னும் சொல்ல போனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இனி வரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி செய்த முன்னறிவிப்பு தொடர்பான வசனமே தவிர இதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம், ஹுவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலன் 62:2 திருக்குர்ஆன்ல 62:2 வசனத்தை படித்தார்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன்தான் இந்த உம்மிகளிடம், எழுத படிக்க தெரியாதவர்களிடம் ஒரு ரசூலை அனுப்பினான், அவர்களில் இருந்தே அனுப்பினான். அவர் அந்த மக்களுக்கு அவனுடைய வசனங்களை ஓதி காட்டுவார், அவர்களை தூய்மைப்படுத்துவார், ஞானத்தையும் வேதத்தையும் கற்றுக் கொடுப்பார், அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தாலும் சரி என்று சொல்கிறான். இதில் என்ன சொல்கிறான்? உம்மியின்களிடத்திலே, அதாவது உம்மி என்றால் என்ன? எழுதவும் படிக்கவும் தெரியாத மக்களிடத்திலே வந்த ஒரு தூதரை சொல்கிறான். இயேசு எழுத படிக்க தெரியாத மக்களிடத்தில் வந்தாரா, எழுதவும் படிக்கவும் தெரிந்த மக்களிடத்தில் வந்தாரா? நிச்சயமாக எழுத படிக்க தெரிந்த மக்களிடத்தில் வந்தார். இதை நான் சொந்த அபிப்பிராயமாக சொல்லவில்லை. யோவான் 7வது அதிகாரம் 15வது வசனம் இது நமக்கு மெய்ப்பிக்கிறது. இயேசு வந்தது எழுத படிக்க தெரிந்த ஒரு சமுதாயத்திற்கு வந்திருக்கிறார். இங்கே சொல்லப்படுவது எழுத தெரியாத படிக்க தெரியாத உம்மியான சமுதாயம். அந்த சமுதாயத்தை இறைவன் சொல்கிறான் உம்மி சமுதாயம் என்று. இங்கே பாருங்கள், யோவான் 7:15 சரிதான். அப்பொழுது யூதர்கள், யோவான் 7:15 நல்லா கவனிக்க வேண்டிய வசனம். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும், நல்லா கவனிக்கணும், இயேசு பத்தி சொல்றாங்க, இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப கல்லாத ஒருத்தரை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய மக்கள் கற்றவர்களாக இருக்க வேண்டும். இவர் கல்லாத ஒரு ஆள்னு பார்த்துட்டு என்னடா இவர் படிக்காத ஆள் சொல்றாரு என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இவர் கல்லாதவராய் இருந்தார் என்பது தெரிகிறது. இயேசு சமுதாயம் கல்லாத சமுதாயமா, கற்ற சமுதாயமாக இருந்திருக்கிறார்கள். இங்கே வந்தது உம்மி என்ற எழுதவும் படிக்கவும் தெரியாத சமுதாயத்தினர்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த யூதர்களிடத்திலே தௌராத் என்ற வேதம் இருந்தது, அதை படிக்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். யூதர்களிடத்திலே இயேசு வரக்கூடிய நேரத்தில் தௌராத் இருந்தது. இப்ப இருக்கிறா என்றால் தனியா இறைவேதம்ங்கிற தலைப்புல வரும். இயேசு வந்த காலத்திலே தௌராத் இருந்தது, அதை படிக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் உம்மி சமுதாயம் அல்ல, அவர்கள் படிக்க தெரிந்த சமுதாயம். இங்கே சொல்லப்படுவது உம்மியான சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களை பற்றித்தான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிக்கிறது என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவையில்லை. அந்த பைபிளே இதை ஒப்புக்கொள்கிறது. அடுத்து ஒரு வசனத்தை சொன்னார்கள். 7வது அத்தியாயம் 157வது வசனம். அதில் அவர்கள் சொன்னார்கள், யஅமுரு பில் மஅரூஃபி வ யன்ஹாஹு அனில் முன்கரி வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ் வ யலவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம். திருக்குர்ஆனுடைய 7வது அதிகாரம் 157வது வசனத்தை அவர்கள் படித்து காட்டினார்கள். அதுவும் பாதியில் இருந்து. அதை முழுமையாக படித்திருந்திருப்பார்களேயானால் அந்த அவர்களுடைய கருத்துக்கு நேர் முரணாக அது அமைந்திருப்பதை உணர முடியும். அந்த வசனத்தை நான் முழுமையாக படிக்கிறேன். அந்த வசனமே போதும், வேறு சான்று தேவையில்லை. எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ, எழுத படிக்க தெரியாத நம் நபியாகிய தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். இன்ஜில் என்றால் என்ன? இயேசுவுக்கு வந்த வேதம். அது இப்ப இல்லை, அது இறை வேதம் தலைப்புல வரும். இங்க என்ன சொல்றான்னு கேட்டா,
தௌராத்திலையும் இன்ஜீலிலையும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அவர்களை நன்மையான காரியங்கள் செய்யுமாறு ஏவுவார். இயேசுவை பற்றி தௌராத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கும், இன்ஜில் எப்படி எழுதப்பட்டிருக்கும்? இயேசுவுக்கு தான் இன்ஜிலே வருது. அப்ப இயேசுவுக்கு வந்த இன்ஜிலிலும் மூசாவுக்கு வந்த தௌராத்திலும் எவரை பற்றி இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு இருக்கிறது என்றுதான் இந்த வசனம் சொல்கிறது. அவர்கள் படித்து காட்டியது என்ன தெரியுமா? அவர்களை நன்மையான காரியங்கள் செய்யுமாறு ஏவுவார். இதுல இருந்து ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் நான் படித்ததை விட்டு விட்டார்கள். அவர்களை நன்மையான காரியங்கள் செய்யுமாறு ஏவுவார், பாவமான காரியங்களிலிருந்து விளக்குவார், தூய்மையான ஆகாரங்களை அவர்களுக்கு ஆகுமாக்குவார், கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார், அவர்களுடைய பழுவான சுமைகளையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் இறக்கி விடுவார். எனவே எவர்கள் அவரை மெய்யாகவே நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் ஒளிமயமான வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று இதை மாத்திரம் படித்தார். இதை மாத்திரம் படித்து இது ஈசாதான் என்று சொன்னார்கள். 100 தடவை படித்தவர்கள் அந்த வசனத்தை முழுமையாக படித்திருக்க வேண்டும். குர்ஆனை 100 முறை படித்ததாக சொன்னார்கள். ஒரு வசனத்திலே பாதியை மாத்திரம் படிப்பது எந்த வகையிலும் அது நியாயமானது அல்ல. இது நான் மிக கவனமாக நடுவர் அவர்களுடைய கவனத்துக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மிக தெளிவாக ஒரு வசனத்திலே தௌராத், இன்ஜீல் என்று 2 வேதம் குறிப்பிடப்படுகிறது. அந்த 2 வேதத்திலும் இந்த ரசூலை பற்றி அறிவிப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இன்ஜீலிலும் தௌராத்திலும் கூறப்பட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர இயேசுவாக இருக்க முடியாது. இதெல்லாம் அவர்கள் சம்பந்தமில்லாமல் அடுக்கிக் கொண்டே போன வசனங்களில் ஒரு பட்டியல். இன்னொரு வசனத்தை சொன்னார்கள். அதாவது 46வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தை சொன்னார்கள். காலு யா கௌமனா இன்னா சமேனா கிதாபன் உன்சில மின் பஅதி மூசா முஸத்திகன் லிமா பைன யதைஹி யஹ்தி இலல் ஹக்கி வ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். 46, 28 இருக்கு இல்லைங்க. 46, 28 இருக்கிறீங்க. 46, 30 வசனத்தை படித்தார்கள். என்ன சொல்கிறது? ஜின்கள் கூறினார்கள், எங்களுடைய சமூகத்தார்களே, நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை செவிமடுத்தோம். அது மூசாவுக்கு பின்னர் இறக்கப்பட்டிருக்கின்றது. அது தனக்கு முன்னுள்ள வேதங்களை உண்மைப்படுத்துகிறது. அது உண்மையின் பக்கமும் நேரான மார்க்கத்தின் பாலும் யாவருக்கும் வழிகாட்டுகிறது என்று சொல்வது அது இயேசுவுடைய வழியை தான் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த வசனத்துடைய முன்னால் உள்ள வசனம், இது 30வது வசனம். அதாவது 46வது அதிகாரத்தில் இது 30வது வசனம். இதே அத்தியாயத்தில் 29வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுவதை நீங்கள் காணலாம். அடுத்தடுத்த வசனங்கள். மேலும் நபியே, அந்த வசனம் 29வது வசனத்தை நான் படிக்கிறேன். மேலும் நபியே, நாம் உம்மிடம் இந்த குர்ஆனை செவியுறும் பொருட்டு, உம்மிடம் என்று சொல்வதாக இருந்தால் யாரா இருக்கணும்? நபி தான் இருக்கணும். இயேசு தான் போயிட்டாங்களே, இயேசுட்ட பற்றி பேசுனது அல்லவே இது. குர்ஆன் முகமதுக்கு வந்தது என்று அவர் ஒத்துக்கொண்டும் இருக்கிறார். இங்கே உம்மிடம் சொல்றான். நாம் உம்மிடம் இந்த குர்ஆனை செவியுறும் பொருட்டு ஜின்களில் சிலரை திருப்பியதும் அவர்கள் அங்கு வந்தபோது மௌனமாக இருங்கள் என்று மற்றவர்களுக்கு சொன்னார்கள். ஓதுதல் முடிந்ததும் தம் இனத்தாரிடம் சென்றவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தனர். அதுக்கப்புறம் தான் வருது எங்களுடைய சமூகத்தார்களை ஜின்கள் போய் சொன்னதாக வருகிறது. இப்ப இது யாருக்கு சொல்லப்படுது? நபியே, உம்மிடத்திலே ஜின் கூட்டத்தை வர சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உம்மிடத்திலே என்றால் யாரிடத்திலே? இயேசுவிடத்திலே என்றால் இயேசுவுக்கு வந்ததா இந்த குர்ஆன்? குர்ஆன் இயேசுவுக்கு வந்து இருந்தால் உம்மிடத்திலே என்று சொல்லி இருக்கலாம். இந்த குர்ஆன் முகமதுக்கு வந்திருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்திருக்கும் போது உம்மிடத்திலே என்றால் அது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சம்பந்தமும் இல்லை, ஒரு சம்பந்தமும் இல்லாமல் படித்துக் கொண்டு சென்றார்கள். இன்னொரு வசனத்தை அவர்கள் சொன்ன ஒரு வகையாக நான் பிரித்து எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 48, 28வது வசனத்தை படித்தார்கள். அது அவன்தான் தன்னுடைய தூதரை நேர்வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களையும் விட இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்தான் என்பது அந்த வசனத்தினுடைய கருத்து. இது ஈசாவைத்தான் குறிக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த ஆயத்திற்கு முன்னால் உள்ள வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை சாதாரணமானவர்கள் கூட புரிந்து கொள்ளலாம். அந்த 27வது வசனம் என்ன சொல்கிறது? லக்கத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம் இன்ஷா அல்லாஹு ஆமினீன் முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன். இப்படி தொடர்கிறது. இதுக்கு என்ன பொருள்? தமிழில் உள்ள தர்ஜுமாவை மொழிபெயர்ப்பையே படிக்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ்
தன் தூதருக்கு அவர் கண்ட கனவை உண்மையாக்கி விட்டான். அல்லாஹ் விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில், மஸ்ஜிதுல் ஹராம் என்ன, காபாவில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் மஸ்ஜிதுல் ஹராமில் அச்சந்தீர்ந்தவர்களாகவும் உங்களுடைய தலைகளை சிரைத்துக் கொண்டவர்களாகவும் கத்தரித்துக் கொண்டவர்களாகவும் நுழைவீர்கள். அப்போது எவருக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் அறியாதிருப்பதை அவன் அறிகிறான். இதனை அன்றி நெருங்கிய ஒரு வெற்றியையும் உங்களுக்கு ஆக்கி கொடுத்தான் என்று அவர் படித்த வசனத்திற்கு முன்னால் உள்ள வசனம் சொல்கிறது. மஸ்ஜிதுல் ஹராமிற்கு நீங்கள் நுழைவீர்கள் என்று சொன்னது ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கா? அவர்கள் எப்போது மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே வந்து நுழைந்தார்கள்? அவர்கள் கிறிஸ்தவம் நுழைய முடியாத ஒரே பகுதி உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பகுதி தான். ஆங்காங்கே பிரச்சாரத்துக்கு கூட போகலாம். இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவம் நுழைய முடியாத ஒரே பகுதி இருக்கு உலகத்தில் இருக்குன்னு சொன்னா அது ஹிஜாஸ் பகுதி தான். மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கக்கூடிய பகுதி தான். இயேசுவும் நுழையல, 12 சீடர்கள் நுழையல, 2000 வருஷமா யாருமே நுழையல என்றால் இது யாரை குறிக்குது? இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இயேசுவோடு ஒரு சம்பந்தமும் இல்லை. இப்படி சொல்லிட்டு இந்த ரசூலை அவன் தான் நேர்வழியை கொண்டு அனுப்பி வைத்திருக்கிறான்னு சொல்லுது. இது யாரை பத்தி பேசிக்கிட்டு வருதுங்கிறது முன்பின் தொடர்புகளை வைத்து பார்த்தால் தெரியும். இது முன் தொடர்புங்க. பின் தொடர்பை பார்த்தா அந்த ரசூல் யாருன்னு பச்சையா பேரையே சொல்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அடுத்த வசனம், வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், அவரோடு இருப்பவர்கள் குஃபார்கள் மீது கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், தங்களுக்கு மத்தியிலே அந்யோன்யமாக இருக்கக்கூடியவர்கள் என்று இந்த வசனத்தை தொடர்ந்து எந்த வசனத்தை அவர்கள் ஈசாவை குறிக்கிறது என்று சொல்லி காட்டினார்களோ அந்த வசனத்திற்கு அடுத்த வசனம் பச்சையா பேரை சொல்லியே முகமது தான் அந்த ரசூலுல்லா, நான் சொன்ன ரசூலுல்லா என்று குர்ஆன் சொல்லி இருக்கும் பொழுது குர்ஆன் சொல்லாத ஒன்றையெல்லாம் குர்ஆன் தலையில போட்டு நமக்கு முஸ்லிம்களுக்கு அவர் இயேசுநாதரை பற்றி அறிமுகம் செய்வதை நமக்கு ஜீரணிக்கவே முடியவில்லை. இது அந்த ஹுவல்லதி அரசல ரசூலஹு என்று முந்தி வாசித்த வசனத்திலேயே இறைவன் சொல்கிறான், ஃபமன் அலலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப. நம்பறடுங்க, இந்த ஃபமன் அலலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப அவர் எடுங்க, எந்த சொல்லுங்க. அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டுபவனை விட மகா அநியாயக்காரன் யார் என்று திருக்குர்ஆன் நம்மை பார்த்து கேட்கிறது. அப்ப அல்லாஹ் ஒன்றை சொல்லி இருக்கும் பொழுது அவன் சொல்லாத ஒன்றை குர்ஆன் இப்படித்தான் சொல்லுகிறது என்று சொன்னால் குர்ஆனுடைய பார்வையிலே அப்படி சொல்பவர்களை விட அநியாயக்காரர்கள் யாருமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஒரு வசனம் 3வது அத்தியாயம் 31வது வசனத்திலே சொன்னார்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நான் முதல் வாசித்த வசனம் 6:21. அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுபவனை விட மகா அநியாயக்காரன் யார் என்ற வசனம் திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயத்திலே 21வது வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தபடியாக ஒரு 6:144 அதே வசனம் இடம்பெறுகிறது, அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லக்கூடாது என்று. அடுத்து ஒரு வசனத்தை சொன்னார்கள், 3:31வது வசனம். அதிலே சொல்லப்படுகிறது, நீங்கள் அல்லாஹ்வை விரும்புபவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்போதுதான் அல்லாஹ் உங்களை விரும்புவான் என்ற வசனத்தை சொல்லி இயேசுவை பின்பற்ற சொல்வதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து என்ன என்பதை யாரை குறிக்கும் என்றால், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். நல்லா கவனிக்கணும், குல் என்றால் என்ன? குல் விட்டாச். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை விரும்புபவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் போய் சொல்லுங்கள். அப்ப நபியை சொல்றான், என்னையை பின்பற்றுங்கள் என்று நபியை நீ போய் சொல்லுங்கிறான். இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசு இப்படி சொன்னார், அப்படி இருக்கு இந்த வசனம் என்று இயேசுநாதர் சொன்னார்னு குர்ஆன்ல இல்லை. எப்படி இருக்கு? நபியே நீங்க சொல்லுங்க இருக்கே தவிர இயேசுநாதர் இப்படி சொன்னார் என்று சொல்லப்படவே இல்லை. அதனால இந்த வசனத்திற்கும் இந்த அவர்கள் ரசூல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட சம்பந்தப்படுத்தினதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இதெல்லாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சம்பந்தம் இல்லாத வசனங்களை வாசித்து இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் சொல்லுகிறது என்று சொல்லி அவர்கள் சொன்ன விளக்கம். சரி, அடுத்தபடியாக சில வசனங்களை அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியே சொன்னார்கள். ஆனால் அவர்கள் எதற்காக அதையெல்லாம் சொன்னார்களோ அந்த வாதத்தோடு அந்த வசனத்திற்கு சம்பந்தம் இல்லை. எதற்கு சொன்னார்கள் தெரியுமா? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவுடைய சிலுவை பலியை விசுவாசிக்க வேண்டும், இயேசுதான் உலகத்திலே சிறந்தவர், அதை விசுவாசித்தால் தான் அவன் நித்திய ஜீவனை அடைய முடியும், அவர் தான் எல்லா பாவங்களையும் சுமந்துகிட்டார் என்ற கருத்து நிலைநாட்டுறதுக்கு தான் ஈசாவை பற்றி அவங்க சொன்னாங்க. வேற நோக்கத்துக்கு இருக்க முடியாது. அந்த மாதிரியான கருத்துல இங்க என்னமாவது வருதான்னு நீங்க பாருங்க. எப்படி? ஹுனாலிகதா ஜக்கரியா 3:38, 39 வசனத்தை வாசித்தார்கள். அவர்கள் வாசித்த வரிசை பிரகாரம் நான் பிரிக்கவில்லை. அதாவது 3 வகையாக நான் அவர் வாசித்த வசனங்களை பிரித்திருக்கிறேன். எல்லா வசனங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன்.
3 வகையா எப்படி என்ன வரிசையா வரல நீங்க பார்க்க கூடாது. அவர் வாசித்த வசனங்கள் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லாத வசனங்கள் என்று குறித்து ஒரு வகையை சொல்லிவிட்டேன். இயேசுவோடு சம்பந்தம் இருக்கிறது, வாதத்தோடு சம்பந்தம் இல்லை என்று காட்டக்கூடிய வசனங்களையாக நான் இப்போது சொல்லப் போகிறேன். அதனால் அவர் வாசித்த வரிசை இங்கே இல்லாமல் இருக்கலாம். அந்த 3:38-39 சொல்லப்படுகிறது, அந்த இடத்திலேயே ஜக்கரியா தம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவராக கூறினார், இறைவனே, உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்தருள்வோனாக இருக்கிறாய். அவர் தம் அறையில் நின்று தொழுது கொண்டிருந்த போதே மலக்குகள் அவரை சப்தமாக அழைத்து, அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் யெஹ்யா என்னும் பெயருள்ள மகவு குறைத்து நன்மாராயம் கூறுகிறான். அவர் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வார்த்தையை மெய்ப்பிப்பவராகவும் கண்ணியமுடையவராகவும் ஒழுக்கநெறி பேணிய தூயவராகவும் நல்லோர்களில் இருந்து நபியாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை சொன்னார்கள். இது ஈசாவைத்தான் சொல்கிறது. அதாவது இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது ஜக்கரியாவுக்கு இறைவன் ஒரு வகை அறிவிக்கிறான். எப்படி? உனக்கு ஒரு புள்ள ஒன்று பிறக்கும், யஹ்யான்னு அந்த பிள்ளைக்கு பேரு. அந்த புள்ள இன்னொரு பிள்ளைய அதை உறுதிப்படுத்தும். அந்த பிள்ளை யாரு? அது அல்லாவிடமிருந்து ஒரு வார்த்தையை மெய்ப்பிப்பவராகவும் கண்ணியமுடையவராகவும் ஒழுக்கநெறி பேரியவராகவும் நல்லோர்களில் இருந்த நபியாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல யார் மறுத்தது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒழுக்கம் பேணலன்னு நாங்க சொன்னோமா? அப்படி சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட தான் ஈசாவை ஒழுக்க சீலராக இந்த வசனம் சொல்கிறது என்று சொல்ல வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பைபிளாவது வேறு விதமாக அறிமுகப்படுத்தியது நான் முன்னர் சொன்னேன். திருமறை குர்ஆனை பொறுத்தவரை அவருக்கு உரிய மரியாதையை தருவது குர்ஆன் தான். அவ்வளவு மரியாதை கொடுக்கிறது. எந்த அளவுக்கு மரியாதைன்னு சொன்னா, இயேசு தந்தை இல்லாம பிறந்திருக்கிறாருங்க. உதாரணத்துக்காக நான் சொல்ல வர்றேன். தந்தை இல்லாமல் இயேசு பிறந்திருக்கிறாரு. தந்தை இல்லாம பிறந்த அந்த சமுதாயம் என்ன பண்ணும்? நம்புமா? உலகத்தில் உள்ள எந்த சமுதாயமாவது தந்தை இல்லாம பிறந்தா நம்புமா? விபச்சார புத்திரன் சொன்னது சொல்லி அதனாலே அவரை கல்லாலாம் எறியறதுக்கு திட்டம் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கலங்கம் அவர் மீது சுமத்தப்பட்டுச்சு. இந்த கலங்கத்தை எப்படி துடைக்கப்பட்டுச்சுங்கிற விவரம் பைபிள்ல கூட காண முடியல. குர்ஆன் துடைக்குது. இந்த இப்படி ஒரு கேள்வி வந்துருமேங்கிறதுக்காக வேண்டி இயேசுடைய அந்த பரிசுத்த தன்மையை குர்ஆன் அளவுக்கு பைபிள் சொல்லல. பிறந்தார் தந்தை இல்லாம என்றுதான் சொல்லப்படுதே தவிர குர்ஆன் அதற்கு விடையையும் சொல்லுது. எப்படி சொல்லுது? இந்த குழந்தை பிறந்தவனை கேட்கிறாங்க, யா மரியமும் லக்கஜ்ஜிதி செய்யன் பரியா, மேரியே நீ ஒரு தப்பான ஒரு வேலையை செய்து விட்டாயே. புருஷன் இல்லாம பிள்ளை பத்தாச்சு. அது கேட்கிறான், மரியமே, மேரியே நீ ஒரு தப்பான காரியத்தை நீ செய்து விட்டாயே. அப்ப அந்த பெண்ணை என்ன செஞ்சாங்க? பாஷாரத்திலே, இந்த பாரு அந்த பிள்ளைகிட்ட பேசு, இந்த பிள்ளைகிட்ட பேசு. அவன் கேட்கிறான், காலு கைவனு கல்லிமு மண்கான பில் மகதி சபியா, இந்த தொட்டில் பிள்ளைகிட்ட போய் நாங்க எப்படியா பேசுறது? அப்ப அந்த குழந்தை சொல்லுது, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. கலங்கத்தை துடைக்கிறான் பாருங்க. விபச்சார புத்திரன் சொன்னாண்டு தாங்க இருக்கே தவிர விபச்சார புத்திரன் இல்லைங்கிறதுக்கு என்ன ரெக்கார்டு இருக்கு? ஒண்ணுமில்லை, சும்மா சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். இறைவன் சொல்கிறான், திருக்குர்ஆன் சொல்கிறது, அப்படி ஒரு களங்கம் கூட அவருக்கு வரக்கூடாது என்பதற்காக இயேசுடைய வாயாலேயே சின்ன பிள்ளையில ஒரு அதிசயம் நடந்தாது இதாயிருமா இல்லையா அவர் சொல்றார். அந்த வசனம் எங்க இருக்கு? அதையும் நான் படிக்கிறேன். ஹாரூனின் சகோதரியே, உம் தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லை, உம் தாயாரும் நடத்தை பிசகைவராக இருக்கையில்லை என்று படித்து கூறினார்கள். 19வது அத்தியாயத்தில் 28, 29, 30 வசனம் வரைக்கும் படிச்சுக்கிறோம் என்று படித்து கூறினார்கள். ஆனால் தம் குழந்தையிடமே கேட்கும்படி அதன்பால் சுட்டி காட்டினார். நாங்கள் தொட்டிலில் இருக்கும் குழந்தையுடன் எப்படி பேசுவோம் என்று கூறினார்கள். அதற்கு நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான், இன்னும் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் என்று சிறு விராயத்திலே அவரை பேச செய்து அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட களங்கத்தை கூட துடைத்து எறிந்தது குர்ஆன். யார் அவரை மோசமான ஆள் சொன்னது? இந்த வசனத்தில் ஒரு நல்ல ஆள் விளங்குது. யார் இல்லைன்றது? நல்ல ஆள் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பைபிள் அறிமுகப்படுத்துற மாதிரி மதுபான மருந்தியர் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். விபச்சாரம் செய்திருப்பாரோ என்று சந்தேகப்படும்படியான வசனங்களை நாங்கள் நம்ப மாட்டோம். அவரை நல்லவர், நல்ல ஒழுக்க சிலராக வாழ்ந்தவர் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். இதுல சிலுவை பலியோ ரத்தத்துக்கு பலி கொடுத்தது என்பதோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இறைவனால் உண்டானவர் என்று நம்புகிறோம். உண்டானா என்ன? இறைவனுடைய குன் என்ற வார்த்தையினால் உண்டானால் என்ன? அதனால பாவத்தை சுமக்கணுங்கிறது வந்துருமா? வராது. அதை நாங்க நம்புறோம். இறைவனுடைய உத்தரவு பிரகாரம் அதிசயமான முறையில அவர் பிறந்திருக்கிறாரு. நிச்சயமாக நான் உம்முடைய ரப்பின் தூதன்,
பரிசுத்தமான புதல்வர் உமக்கு அளிக்கப்படுவார் எனும் நற்செய்தியை தெரிவிக்க வந்துள்ளேன் என்று கூறினார். அதற்கு அவர், மரியம், எந்த ஆடவனும் என்னை தொடாமலும் நான் நடத்தை பிசகவியலாக இல்லாதிருக்கும் நிலையில் எனக்கு எவ்வாறு புதல்கள் உண்டாக முடியும் என்று கூறினார் என்றெல்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் பிரச்சனை. அந்த களங்கத்தை இன்னொரு அதிசயத்தை கொண்டு துடைத்து எறிந்ததாக குர்ஆன் இயேசுவை பற்றி நல்சான்று தான் தருகிறது. அதை நாங்கள் மறுக்கல. இயேசு மோசமானவர் என்று சொல்லல. ஒரு நல்ல அடியார், நபி, சீர்திருத்தவாதி, மக்களுக்காக பாடுபட்டவர். யார் மறுத்தது? அழகா நாங்கள் ஒப்புக்கொள்றோம். இதுல ஒண்ணும் இல்லை. அடுத்து அவர்கள் படித்தது 19 படித்தார்கள். அதான் நான் படித்தது. உனக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை தருவதற்காக நான் ரசூலாக வந்திருக்கிறேன் என்று ஜிப்ரீல் என்ற தூதர் சொன்னார். ஆமா, அது யார் இல்லைன்னு மறுத்தது? எதை சொல்லணும்? நாங்கள் மறுக்கக்கூடிய விஷயம் ஏதாவது இருந்தால் தான் நீங்க வந்து சொல்லணும். இதுல யாருக்கும் மறுப்பு ஒன்றும் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள் வேண்டுமானால் அவரை விபச்சார புத்திரர்கள் என்று சொல்லியிருக்கலாம். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அந்த யூதர்களையும் அவர்களுக்கு சரியான வாயாப்பு கொடுத்து அவர்களுடைய அவதூறுகளை எல்லாம் அன்றைக்கு தொடர்ச்சி எறிஞ்சது இஸ்லாம் தான். யூதர்களை பல பேரை இஸ்லாத்தின்பால இணைத்து, மதீனாவில் குடியேறிய யூதர்களை எல்லாம் இணைத்து விபச்சார புத்திரர் என்று ஈசாவை நம்பிக்கொண்டிருந்தார்களே, அந்த நம்பிக்கையெல்லாம் துடைத்து எறிந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்று சொல்ல செய்தது இஸ்லாம் தான். அப்துல்லாஹ் இப்னு சலாம் போன்றவர்கள், காபுல் அஹ்பார் போன்றவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ யூத பாதிரிகளாக இருந்தும் கூட, இயேசுவை விபச்சார புத்திரர் என்று நம்பி இருந்தும் கூட, அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதில் யாரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாதிரி இன்னொரு வசனம் 19:21 படித்து காட்டினார்கள். அதுல என்ன இருக்கிறது? இறைவன் நாடிய அவ்வாறே ஆகும். இது எனக்கும் மிகவும் சுலபமானது. அது எப்படி தந்தை இல்லாம குழந்தை பிறக்கும்ங்கிறது கடவுள் சொல்றார். இது எனக்கு சுலபமானது. அவரை மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் நம்மிடமிருந்து ஒரு ரஹமத்தாகவும் நாம் அவரை ஆக்குவோம். இது விதிக்கப்பட்ட விஷயமாகும். யார் ஒரு அத்தாட்சி இல்லைன்னு சொன்னது? ஒரு அத்தாட்சி தான். தந்தை இல்லாமல் பிறக்க செய்தது ஒரு பெரிய அத்தாட்சி தான். யாரும் இல்லைன்னு சொன்னது அது ஒரு அத்தாட்சி தான். அது இல்ல, அதெல்லாம் நினைக்கிறோம். அப்ப அது ஒரு அத்தாட்சி தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தந்தை இல்லாமல் பிறந்த பெரிய அத்தாட்சி தான். இதுக்கு மேல பெரிய பெரிய அத்தாட்சிகள்லாம் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாய் தந்தை இல்லாம பிறந்தாங்க. ஹவ்வா பிறந்திருக்கிறாங்க. இன்னும் பல பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே பிறந்திருக்கிறாங்க. அதே கடவுள் கொள்கைங்கிற தலைப்புல இன்ஷா அல்லாஹ் அதை விரிவா சொல்லணும். நான் இப்போதைக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் சொல்றேன். இதை யாரும் நாங்க மறுக்கல. இது யாரும் வாதத்துக்குரிய விஷயமும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்கிறது உண்மைதான். இதுல வாதத்தோடு என்ன சம்பந்தம்? இயேசுவை நபின்னு விசுவாசிக்க சொல்லுது, ஒரு நல்ல மனிதர்னு விசுவாசிக்க சொல்லுது. நாங்க அப்படி விசுவாசிச்சிருக்கிறோம். இயேசு சிலுவை பலி ஏற்றுக்கொண்டு பாவத்தை எல்லாம் சுமந்துக்கிட்டார்னு இது சொல்லவும் இல்லை. அப்படி நாங்கள் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லக்கூடிய வசனத்தை தான் அவர் காட்டியிருக்க வேண்டும். இயேசுடைய சிறப்பை மறுக்கக்கூடியவர்களுக்கு தான் அதை சொல்லணும். அது மாதிரி 2:253 வசனத்தை சொன்னார்கள். மரியமுடைய மகனுக்கு நாம் தெளிவான சான்றுகளை கொடுத்தோம். ரூஹுல் குதுஸை கொண்டு, பரிசுத்த ஆவியை கொண்டு நாம் அவரை மேன்மைப்படுத்தினோம், பலப்படுத்தினோம் என்ற வசனத்தை சொன்னார்கள். நாமும் அதை ஒத்துக்கொள்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு தெளிவான சான்றுகளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த சான்றுகள் எல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு விட்டன. அவருக்கு வந்த இஞ்சில் என்ற அந்த சான்று இன்றைக்கு இல்லை என்று நாங்கள் தெளிவாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுவும் வேற தலைப்புல வர்றதுனால நான் இதுக்கு மாத்திரம் நான் பதில் சொல்றேன். சொல்லாதெல்லாம் முட்டையா விட நினைக்கக்கூடாது. 4 தலைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தலைப்புலையும் அந்தந்த தலைப்பு சம்பந்தப்பட்டதான் பேசணும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு தெளிவான சான்றுகள் வந்ததை நாங்கள் மறுக்கவில்லை. அவருக்கு ரூஹுல் குதுஸ் என்ற பரிசுத்த ஆவியை கொண்டு பலப்படுத்தினதை மறுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் பைபிளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரமல்ல, யோவானுக்கு கூட கற்பறையில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டதாக தெளிவாகவே சொல்லத்தான் செய்கிறது. அப்படி சொல்லுகிறது. ஒரு யாபத்துக்காக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பரிசுத்த ஆவியால் நிரம்பினதுனால கடவுள் ஆயிட முடியுமா? பாருங்க, யோவானை பற்றி சொல்லப்படுதுங்க பைபிள்ல. லூக்காவுல 1:15 சொல்லப்படுது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். யாரு? யோவான். ஈசா மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டது. ஈசாவுக்கு வந்து சீனியர் ஒருத்தர் இருக்கார், 6 மாசத்துக்கு சீனியர். யோவானுக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டுச்சுங்கும் போது, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டது என்ன பெரிய சிறப்பு இதுல இருக்கு? இன்னும் ஏராளமான பரிசுத்த ஆவி இருக்கு. இது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஆளுக்கு கொஞ்சம் நஞ்சம். இவருக்காவது பரிசுத்த ஆவி வந்துட்டு மறுபடியும் போயிடுச்சுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்காவது கற்பத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவி இருந்துச்சு. இருந்த பரிசுத்த ஆவி கொஞ்ச நேரத்தில் விலகி போச்சுன்னு பைபிள் சொல்லுது. எப்படி சொல்லுது? அவர் வந்து பிறக்கும்போது பரிசுத்த ஆவியா பிறந்தாரா? அதுக்கப்புறம் யோவான்கிட்ட போய் ஞானஸ்நானம் பெறுறார். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர் மீது
ஒரு புறாவாக பரிசுத்த ஆவி வந்து இறங்கியது அப்படின்னு பைபிள் சொல்லுது. எடுக்கலாமாங்க? நானே சொல்லட்டா? மத்தேயு 3:17 அது எடுங்க. இது நான் சொல்லலை. அவர் மீது இறங்குனுச்சு 3:16 இருக்காது. சரி. தேவ இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்ப இந்த இடைவெளியில போயிட்டது மட்டும் இல்ல, பிசாசினால சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. பிசாசினால சோதிக்கப்பட்டு அது ஒரு கெடு வச்சுட்டு போயிருக்கு. இன்னொரு தடவை வருவேன் எரின்னு சொல்லிட்டு ஒரு குறித்த காலம் வரைக்கும் உன்னை வரமாட்டேன். பரிசுத்த ஆவி என்பதை நான் கடவுள் தலைப்புல பேசுவேன். பரிசுத்த ஆவி இருந்தால் கடவுளாயிர முடியுமா என்று. இப்ப சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு கேட்டா, பரிசுத்த ஆவியால் இயேசு நிரப்பப்பட்டிருக்காரு இந்த வசனம் சொல்லுது. யாரு இல்லைன்றது? பரிசுத்த ஆவியை கொண்டு பலப்படுத்தி இருக்கிறான். எத்தனை பேரை இறைவன் பலப்படுத்தி இருக்கிறான். அதனால நம்ம எடுத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு இவருடைய சிலுவை மரணம் பலியா பரிகாரமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்டும் இல்லை. அது மாதிரி அதுக்கடுத்து மரியம் 66:12 வாசித்தார்கள். மரியம் அபனத்தை இம்ரான் அல்லத்தி அஹசனத்து ஃபர்ஜா. இதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதாவது மேலும் இம்ரானின் புதல்வியான மரியமையும் அல்லாஹ் உதாரணமாக்கினான். அவர் தம் கற்பை காத்துக்கொண்டார், நாங்களும் சொல்லுகிறோம். நாம் அவரில் நம் ரூகிலிருந்து ஊதினோம், நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம். மேலும் அவர் தம் இறைவனின் வார்த்தைகளையும் அவனுடைய வேதங்களையும் மெய்ப்பித்தார், ஒத்துக்கொள்கிறோம். இன்னும் அவர் அல்லாஹை வணங்கி வழிபட்டவர்களில் ஒருவராகவும் இருந்தார், ஒத்துக்கொள்கிறோம். அல்லாஹ் வணங்கி அவரை வழிபட்டிருக்காரு, அவரை போய் வழிபடக்கூடாது என்றுதான் இது சொல்லுது. ஆக இது என்ன இருக்குன்னு எனக்கு விளங்கவில்லை. அடுத்த ஒரு வசனத்தை சொன்னார்கள். 3 என்னடா விஷயம், நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு, வேக வேகமாக போயிட்டு இருக்கிறேன். 3:45-46 இருக்கிறது. அதாவது மேலும் அவர் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும்போது பாலியம் தாண்டி முதிர்ச்சி அடைந்த பருவத்திலும் அவர் மக்களுடன் பேசுவார். இன்னும் நல்லொழுக்கமுடைய சான்றோர்களில் ஒருவராகவும் அவர் இருப்பார். நல்லொழுக்கம் உள்ள சான்றோர்கள்ல அவர் ஒரு ஆளா இருப்பாரு. அச்சமயம் மரியம் கூறினார், ரப்பே, என்னை ஒரு மனிதனும் தொடாது இருக்கும் போது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும்? அதற்கு அவன் கூறினான், அப்படித்தான் அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அதை ஆகுக என்று கூறுகிறான், உடனே அது ஆகிவிடுகிறது. இதுக்கு ஒரு விசேஷம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்படுது. ஆகுகண்டா ஆகுது, அவ்வளவுதான். புண்ணுண்டு இவருக்கு சொன்னா ஆயிடுச்சு. அப்ப ஆகுகண்ட ஒண்ணு ஆகுதுங்கிறது தானே தவிர இதுல நீ நினைக்கிற மாதிரி கடவுள் தன்மை வராதுப்பான்னு தான் இதுல சொல்லப்படுதே தவிர இதுலயும் அவருக்கு தெய்வீக அம்சம் கற்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறமேலு ஒரு வசனத்தை சொன்னாங்க. 45:16 சொன்னாங்க, நிச்சயமாக நாம் இஸ்ராயலின் சந்ததியினருக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நுபுவத்தையும் கொடுத்தோம், அவர்களுக்கு மனமான உணவுகளையும் கொடுத்தோம், அன்றியும் அகிலத்தாரில் அவர்களை மேன்மையாக்கினோம் இப்படின்னு சொல்லு. இதுல பனி இஸ்ராயலுக்கு தான் கொடுத்தோன்னு இல்லை, அந்த மாதிரியான கருத்துல சொன்னார்கள். வேத ஞானம் வர்றதா இருந்தா இஸ்ரவேலர்களுக்கு தான் வர முடியும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுன்றார்கள். தான் என்றெல்லாம் ஒண்ணும் இல்லை, பனி இஸ்ராயல்களுக்கு ஞானத்தை கொடுத்தோம் இருக்கு. யாரு மறுத்தது? பனி இஸ்ராயலாகிய இஸ்ராயலுக்கு கொடுத்ததை ஒத்துக்கிறோம். யாக்கோபுக்கு அவருடைய மகன் ஈசாக்கு கொடுத்ததை நாங்க ஒத்துக்கிறோம். அவருடைய மகன் யோசேப்புக்கு கொடுத்ததையும் நாங்க ஒத்துக்கிறதான் செய்யறோம். யாரு இல்லைன்றது அந்த வழியில வந்த ஈசாவுக்கு கொடுத்ததையும் கூட நாங்க ஒத்துக்கொள்ளத்தான் செய்யறோம். இதுல யாரும் ஆட்சேபனை கிடையாது. அப்ப பனி இஸ்ராயல்களுக்கு தான் ஞானம் கொடுத்தோம் நீங்க ஒண்ணும் கிடையாது. பனி இஸ்ராயல்களுக்கு ஞானம் அப்படித்தாங்க இஸ்லாம் சொல்லி தருது. ரசூலுக்கு முன்னாடி முகமதுக்கு முன்னாடி பல நபிமார்கள் வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னொரு வேதம் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தை அவர் வாசித்ததுக்கு அடுத்த வசனத்தில் சொல்ல காட்டப்படுது. எப்படி இருக்கு? அவர்களுக்கு மார்க்க விஷயத்தில் தெளிவான கட்டளைகளை கொடுத்தோம், எனினும் அவர்களுக்கு இடையே உண்டான பொறாமையினால் கொடுத்தோன்னு நிறுத்திக்கல, கொடுத்தோம் யா பனி இஸ்ராயலுக்கு, அவன் ஒழுங்கா கடைபிடிக்கல, இஷ்டத்துக்கு சேர்த்தான், குறைச்சான், நீக்கினான், எல்லாம் பண்ணிவிட்டான், நல்லா குற்றம் சாட்டான். எப்படி?
அவர்களுக்கு மார்க்க விஷயத்தில் தெளிவான கட்டளைகளை கொடுத்தோம். எனினும் அவர்களுக்கிடையே உண்டான பொறாமையினால் அவர்களுக்கு வேதம் வந்த பின்னரும் அவர்கள் அபிப்பிராய பேதம் கொண்டார்கள். நிச்சயமாகவும் இறைவன் அவர்கள் எதில் அபிப்பிராய பேதம் கொண்டிருந்தார்களோ அதில் கியாம நாளில் அவர்களிடையே தீர்ப்பு செய்வான். இதன் பின்னர் உம்மை ஷரியத்தில் மார்க்கத்தில் ஒரு நேரான வழியில் ஆக்கியிருக்கிறோம். இதெல்லாம் கொடுத்தோம் ஐயா, அவன் சரியா நடக்கல, உம்மை இப்ப அனுப்பி விட்டுருக்கிறோம். கொடுத்தது மாத்திரம் சொன்னார்கள். கொடுத்ததெல்லாம் வாஸ்தவம் தான், இஸ்ராயலுக்கு கொடுத்தது வாஸ்தவம் தான், அவன் குழப்புனதும் வாஸ்தவம் தான், அதை சரி பண்றதுக்காக உண்மை அனுப்புனதும் வாஸ்தவம் தான். அதானே இதில் இருக்கு. என்னமோ ஒரு குத்தகை எடுத்த மாதிரி ஒரு திராவிட ஆரிய கலாச்சாரத்தெல்லாம் பேசினாங்க. அதே கலாச்சாரத்தை இங்கே குரான்ல இருந்து இருக்க முடியாது. என்னமோ இஸ்ராயல் பரம்பரை தான் வேதத்துக்கு சொந்தக்கார பரம்பரை மாதிரியும் வேற ஒருத்தனுக்கு அது வேதத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்றான் பாருங்க. அந்த வாதத்துக்கு இங்க இஸ்லாத்துல குரான்ல இருந்து காட்டக்கூடாது. அதெல்லாம் பைபிள்ல நிறைய இருக்கு. நாளைக்கு சொல்லுவேன் இறைவேதம் இருங்கிறதுல ஒரு ஜாதி தான் உயர்ந்த ஜாதி, மற்றவெல்லாம் கீழ்த்தரமான ஜாதி என்று இந்த ஆரியத்துக்கு படித்து கொடுத்த மூல காரணத்தை எல்லாம் நாளைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அதனால இஸ்ராயலுக்கு தான் வேதம் பெறுவதற்கான தகுதி இருக்குங்கிறதுக்கு இங்க இடமே கிடையாது. இஸ்ராயல் கெடுத்துவிட்டான், அதுக்கு பிறகு நான் உன்னை அனுப்புனேன் தான் இந்த வசனத்தில் இருக்கு. அதுக்கு ஆதாரம் கிடையாது. அடுத்து ஒரு வசனம் சொன்னாங்க, கடவுள் சாத்தானை வென்றவர்னு சொல்லிட்டு அந்த கருத்துல 3:37 சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அவளுடைய இறைவன், அவள் தான் மரியம், அவளுடைய இறைவன் அவள் பிரார்த்தனையை அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அக்குழந்தையை அழகாக வளர்த்திடச் செய்தான். அதனை வளர்க்கும் பொறுப்பை ஜக்கரியா ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான். ஜக்கரியா அவள் இருந்த மிஹ்ராபுக்குள் தொழுமுறைக்கு போகும் போதெல்லாம் அவளிடம் உணவு இருப்பதை கண்டார். மரியமே இல்லையங்க 36 நான் ஒன்று சொன்னா நீங்க ஒன்று சொல்லிய சரி 36. பின் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும், அதை வாசிக்கல, இது முந்தின வசனம் நான் மாற்றி வாசிட்டேன். பெண் குழந்தையை பெற்றதும் என் இறைவனே நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கிறேன் என்று கூறியதையும் நினைவு கூறுங்கள். அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கு அறிவான். ஆண் பெண்ணை போல் அல்ல. மேலும் அந்த தாய் சொன்னால் அவளுக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன். இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட சைத்தான் தீங்குகளிலிருந்து காப்பாற்ற திடமாக உன்னிடம் காவல் தேடுகிறேன். அதாவது மரியத்தை அவங்க அம்மா பெற்றிருக்கும் போது, மரியம் இயேசுவை பெறும்போது இல்லைங்க, மரியத்தை அவங்க அம்மா கற்பத்தில் இருந்து இம்ரானுடைய மனைவி இருந்து மரியத்தை அதாவது மேரியை அதாவது மரியாளை பெற்ற பொழுது அவங்க சொல்றாங்க, நான் இந்த மரியாளை பெற்றுட்டேன், இந்த மரியாளையும் இவளுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளையும் சைத்தானுடைய தீங்குகளை விட்டும் நான் பாதுகாக்கும்படி தேடுகிறேன் கேட்டிருக்கிறாங்க. ஒரு தாய் இப்படித்தான் கேட்பாங்க. சரி, மரியாளுடைய மகன் தாங்க சொல்லப்படுதே தவிர ஆம்பளைய குறிப்பிடப்படலை. அப்படின்னா மரியாளுக்கு பிறந்த வேற மக்கள் தானே சைத்தானை விட்டு பாதுகாக்கப்பட்டவங்க. என்ன ஏசுக்கு சிறப்பு இருக்கு? மரியாளுக்கு வேற பெண் மக்கள் இருந்ததாக பைபிள் சொல்லுது, இஸ்லாம் சொல்லல. மரியாளுக்கு வேற மக்கள் இருந்ததாக மத்தேயுல 13:55-56 சொல்லுது பாருங்க. மரியாளுக்கு அதாவது மரியமுக்கு ஏசு மாத்திரம் பிள்ளை இல்லைங்க, இன்னும் நிறைய பிள்ளை அவங்க பெற்றிருக்கிறாங்க. அப்ப அவங்களும் தான் சைத்தான் இல்லாத ஆளுங்க. மத்தேயுல 13:55-56 இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? யாரை பத்தி இயேசு போய் போதனை செய்யும் போது சொல்றாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? யாருக்கு சகோதரர்? இயேசுவுக்கு. இயேசுவை போதனை செய்யறாரு. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, இயேசுடைய தகப்பனார்னு சொல்லி ஒருத்தர், அதாவது கற்பனை தகப்பனார், கணவன் மனைவியுடைய புருஷன், அந்த அளவு தச்சனா இருந்தார். அதுக்காக வேண்டி இவங்க சொல்றாங்க அந்த மக்கள்லாம், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? அப்போ 1+4 5 பேரும் சைத்தானை விட்டு பாதுகாக்க தருவாங்க. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? இந்த மரியத்தையும் மரியத்தினுடைய சந்ததிகளையும் என்ன ஏசு மட்டும் சைத்தானை பாதுகாக்கப்பட்டாரு? எல்லாரும் தான். அப்ப எல்லாரையும் சொல்லிட்டு போனாலும் அப்ப 5 பேரையும் சொல்லுங்க கடவுள், 5 பேரையும் கொண்டு பலி கொடுங்க. சைத்தானால தீண்டப்படாதவர் போய் பலியாகணும் சொன்னா இயேசுவை கொடுத்த மாதிரி அந்த மரியமுடைய மற்ற 4 புதல்வர்களையும் கொண்டு பலி கொடுத்தாத்தான் அது சரியான பலியா இருக்குமே தவிர ஒரு ஆளை மாத்திரம் கொடுக்கறது சரியில்லை. அதனால இந்த பலிக்கு சம்பந்தமே இல்லைங்க. அதுக்காக நான் சொல்ல வர்றேன். அதை ஒட்டி ஒரு ஹதீஸையும் வாசித்தாங்க. அதாவது ஹதீஸ்ல சைத்தானால அவர் தீண்டப்படாதவர் யாரு? இயேசு
சைத்தானால தீண்டப்படாதவருங்கிறதுக்கு ஒரு ஹதீஸை வாசிச்சாங்க. அந்த ஹதீஸை நானே சொல்றேன். ஹதீஸ் எண் 1505. நல்லா கவனிங்க, அந்த ஹதீஸை நானும் முழுசா படிக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களுக்கு பிறக்கும் எந்த குழந்தையையும் ஷைத்தான் இடித்து அதன் காரணமாக பிறக்கும் சமயம், நல்லா கவனிக்கணும், பிறக்கும் சமயம் அது இறைந்து அழாமல் இருப்பதில்லை, மரியம் அலை ஈசா அலை ஆகிய இருவரையும் தவிர. இங்க சைத்தானே ஒரு பிடிக்கலன்னு சொல்லல, பிறந்த உடனே ஒரு அழுகும்ல குழந்தைங்க, அந்த நேரத்தில் சைத்தான் பிடிக்கல என்றுதான் ஹதீஸ் சொல்லுது. நல்லா கவனிங்க, இன்னொரு ஹதீஸை வாசிக்கிறேன். ஆதம் அலை சைத்தானால் தொட முடியாதவராகவே இருந்தாருன்னு சொல்றதுக்கு இடமே இல்லை. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல, யாரா இருந்தாலும் இருக்கணும். பைபிளே சொல்லுதே பிசாசால சோதிக்கப்பட்டார்னு இருக்குது. அதான் என் மந்தி வாசி காட்டிடும். இன்னொரு படிக்க பாருங்க, அவங்க வாசிச்ச ஹதீஸ. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களுக்கு பிறக்கும் எந்த குழந்தையையும், அவர்கள் வாசித்த அதே ஹதீஸ் தான் வாசிக்கிறேன். எங்க அழுத்தம் கொடுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. எந்த குழந்தையையும் ஷைத்தான் இடித்து அதன் காரணமாக பிறக்கும் சமயம் அது இறைந்து அழாமல் இருப்பதில்லை. குழந்தை பிறக்கும் போது ஒரு அழுகுதா இல்லையா, அது ஷைத்தான் ஒரு இடிக்கிறாங்கிறதுனால தான் என்று இஸ்லாமிய ஐதீகம். அது சயின்ஸ் ரீதியாலும் பேசக்கூடாது, வேற தலைப்புல பேசணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, குழந்தை அழுகுதுன்னா ஷைத்தான் போய் அவனை போய் என்ன செய்யறான், நமக்கு ஒரு கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த நேரத்தில் போய் அள வைக்கிற வேலை ஷைத்தானுடைய வேலை. இது யாருக்கு ஏற்படல? மரியமுக்கும் ஏற்படல, மரியமுடைய மகன் ஈசாவுக்கும் அந்த நேரத்தில் ஏற்படல. கடைசி வரைக்கும் ஷைத்தான் தொடாம இருந்தார் என்று ஹதீஸ் சொல்லல. இந்த அளவுக்கு நாங்க நம்புறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா அதுக்கு அப்பீலே எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் என்ன சொல்லுதோ அதை நம்புவோம், சுத்தி வளைச்சுட்டு நம்ப மாட்டோம். ஹதீஸ் என்ன சொல்லுதோ அதை நம்புவோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுல ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஒரு அடிச்சுங்க சரி. இன்னொரு வசனம் சொன்னாங்க 5:110, வேகமா முடிக்க வேண்டியிருக்கு. 5:110 சொன்னாங்க. எடுங்க 5:110 எடுத்தீங்களா? 110. அதாவது என்ன இருக்குன்னு கேட்டா, படிச்சு முழுசா படிச்சிடறேன், கேட்டா சொல்லக்கூடாது. முழுசா படிக்க வேண்டிய தேவையில்லை, உங்க படிச்ச வசனமா இருக்கிறனால. இருந்தாலும் வேகமா படிச்சு விட்டுறேன். அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், மரியமுடைய மகன் ஈசாவே, நான் உன் மீதும் உன் தாயார் மீதும் அருளிய என் நிஅமத்தை நினைவு கூறும். பரிசுத்த ஆன்மாவை கொண்டு உமக்கு உதவி அளித்து நீர் தொட்டிலும் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் மனிதர்களிடம் பேசச் செய்ததையும், இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்ததையும் நினைத்து பாரும். இன்னும் நீர் களிமண்ணால் என் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தை போல் உண்டாக்கி அதில் நீர் ஊதிய போது அது என் உத்தரவை கொண்டு பறவையாகியதையும், இன்னும் என் உத்தரவை கொண்டு பிறவி குருடனையும் வெண்குஷ்டக்காரனையும் சுகப்படுத்தியதையும் நினைத்து பாரும். இறந்தோரை என் உத்தரவை கொண்டு உயிர்ப்பித்து கல்லறைகளிலிருந்து வெளிப்படுத்தியதையும் நினைத்து பாரும். அன்றியும் இஸ்ராயேலின் சந்ததியினரிடம் நீர் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தபோது அவர்களில் நிராகரித்தவர்கள் இது தெளிவான சூனியத்தை தவிர வேறு இல்லை என்று கூறிய வேளை அவர்கள் உமக்கு தீங்கு செய்யாதவாறு நான் தடுத்து விட்டதையும் நீ நினைத்து பாரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல என்னன்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி அல்லாஹ் சொன்னதை நபியே நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலே பேசினார்கள் என்று சொல்லப்படுது. நாங்க ஒப்புக்கொள்கிறோம். அவருக்கு தௌராத்தையும் ஞானத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்ததா சொல்லப்படுது. அதை நாங்க ஒப்புக்கொள்கிறோம். அவர் களிமண்ணால் சில பறவை வடிவத்தை படைத்து அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு, அப்படின்னா வசனமே இருக்குது, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அதை உயிர்ப்பித்தார் என்று சொன்னதையும் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். குர்ஆனில் இருக்கிறதுனால குஷ்டரோகிகளை நீங்கினார் என்பதை ஒப்புக்கொள்வோம். சில இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் என்பதையும் கூட ஒப்புக்கொள்வோம். ஏன்? குர்ஆனில் இருக்கு. அதே நேரத்தில் இதனால அவர் போய் பலி கொடுக்கணுமா? பலி கொடுக்கறதுல என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பித்த மாதிரியே, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் குஷ்டரோகிகளை குணப்படுத்தின மாதிரியே, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் குருடர்களுக்கு பார்வை தந்த மாதிரியே, இன்னும் சில பேர் எலிஜா
எலிசா போன்றவர்கள் எல்லாம் செய்து காட்டி இருப்பதாக பைபிள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த எலிசாவுடைய எலும்புல ஒருத்தன் பட்டிதான், செத்து போன எலும்புல உடனே உயிர்ப்பித்து எழுந்ததாகவெல்லாம் சொல்லப்படும். இதுக்கெல்லாம் மிகைப்பட்ட அற்புதங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு நான் கடவுள் கொள்கைங்கிற 3வது நாளுடைய தலைப்புல இன்ஷா அல்லாஹ் தலீலோட ஆதாரத்தோட சொல்லுவேன். இதுல ஒன்னையும் நாங்க நம்புறோம். நம்பாத விஷயத்தை சொன்னா தான் நாங்க பேசணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரமல்ல, எத்தனையோ நபிமார்கள் எத்தனையோ அற்புதம் செஞ்சதாக குர்ஆன்ல சொல்லத்தான் செய்யுது. அது என்ன ஈசா மாத்திரம் ஏன் பொறுக்கி எடுக்கணும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க அற்புதம். எத்தனையோ நபிமார்கள் இதற்கு மேலான அற்புதத்தை கைத்தடிய போட்டாங்க, பாம்பா மாறுனுச்சு. இன்னும் சொல்ல போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கூட இறந்தவரை உயிர்ப்பித்தாங்கன்னு ஒரு வசனத்துல இருக்கு. அதை வேணாலும் சொல்லி காட்டுறேன். பத்தாராத்தும் பியாதுங்க எடுங்க, எதுக்கத்தல் மசன் பத்தாராத்தும் பியா அல்லாஹு முஹ்ரிஜுன் கதாலிக்க யஹில்லாஹுல் மௌதா வ யுரீக்கும் ஆயாத்திஹி அல்பக்ரால தான். அதாவது ஒரு மனுஷன் இறந்து போயிடுறான், நம்பரை எடுத்துறான். ஒரு மனுஷன் இறந்து போயிடுறான், கொலை செய்யப்பட்டுறான். கொலை செஞ்சவன் யாருன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. மூசாவே நீ ஒரு ரசூலா இருந்தா, தூதரா இருந்தா கண்டுபிடிச்சு சொல்லு பார்ப்போங்கிறான். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஒரு அதிசயத்துக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு உத்தரவு போட்டு ஒரு மாட்டை இருக்க சொல்லி அந்த மாட்டுடைய ஒரு துண்டை எடுத்து இந்த இறந்தவன் மேல அடி, அவன் எந்திரிச்சு தன்னை கொலை செஞ்சது யாருன்னு சொல்லுவான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இறந்தவரை உயிர்ப்பித்ததுனால அவரை பலி கொடுத்து நித்திய ஜீவன் அடைய முடியும்னு அர்த்தமா? எவ்வளவோ இருக்குதுங்க. தண்ணியை பிளந்து போனா இருக்குது, என்னென்னலாம் கப்பல்ல ஏறிக்கிட்டு 40 நாள் சுத்தினாங்கலாம் இருக்குது, எவ்வளவோ இருக்கு. பாருங்க, அது திருக்குர்ஆன்ல 2:72 சொல்லப்படுது. நாங்க எத்தனையோ நபிமார்கள், அதாவது நபிங்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை. நபின்னா இறைவனுடைய போதனையை சொல்றவர், இறைவனுடைய தூதர், மெசஞ்சர். இறைவனுடைய மெசஞ்சர்னு சொன்ன அவனா நம்புவானா? நானும் இறை தூதரும்பேன், நீங்கள் இறை தூதரும்பீங்க. அதுக்காக வேண்டி அவரை இறை தூதர்னு காட்டுறதுக்கு சில சக்திகளை கொடுக்க வேண்டி இருக்கு, அப்பதான் நம்புவான். அதுக்காக வேண்டி ஒவ்வொரு தூதருக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை யாரும் மறுக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்ததையும் மறுக்கல. அதே நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமே சொல்லி இருக்கிறாங்க, இது என் சித்தத்தின்படி செய்யறது இல்லை, பைபிள்ல நான் செய்யறது இல்லை, பிதாவுடைய சித்தத்தின்படி தான் எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் கடவுள் கொள்கையில் நம்ம விரிவாக சொல்லுவோம். கடவுள் கொள்கை தலைப்பு என்ன, திரும்பி நாளைக்கு ரிப்பீட் ஆகாம உங்களுக்கு போர் அடிக்கும். இந்த விஷயத்துக்கு நாம என்ன சொல்றோம், இதுல உள்ள அற்புதத்தை நாங்க ஒப்புக்கொள்றோம். இன்னும் பல அற்புதங்கள் நிகழ்ந்ததாக குர்ஆன் சொல்லி காட்டுது, அதையும் சேர்த்து நாங்க ஒப்புக்கொள்றோம். ஒரு ஆளுக்கு அற்புதங்களை எல்லாம் குத்தகை விட்டதுங்கிறதுக்கு நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். அதுக்கடுத்து 171வது வசனத்தை வாதிச்சாங்க. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அதுல ஒரு பாதியை வாதிச்சாங்க, அதை மட்டும் சொல்றேன். அதாவது மசீஹ் அல்லாஹ்வின் ஒரு தூதர் தான். மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் ஒரு தூதர் தான். இன்னும் குன் ஆகுக என்ற அல்லாஹ்வின் வாக்காக அதனால் உண்டானவராக இருக்கிறார். அதை அவன் மரியமின்பால் போட்டான். எனவே அவரும் அவரிடமிருந்து வந்த ஒரு ஆத்மாதான் அப்படிங்கிற கருத்து வரைக்கும் படிச்சாங்க. அந்த ஆயத்தை நான் முழுசாக படிக்கிறேன், அது என்ன சொல்லுதுன்னு நீங்க பாருங்க. அந்த ஆயத்தை முழுசாக படிக்கிறேன். வேதத்தை உடையோரே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் அளவு கடந்து செல்லாதீர்கள். ஈசா செஞ்சாருங்கிறதுக்காக நீங்க அளவு கடந்துடக்கூடாது. அல்லாஹ்வை பற்றி உண்மையை தவிர வேற எதையும் கூறாதீர்கள். நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய ஈசா அல் மசீஹ் அல்லாஹ்வின் ஒரு தூதர் தான், கடவுள் இல்லை. இன்னும் குன் ஆகுக என்ற அல்லாஹ்வின் வாக்காக இருக்கின்றார். அதை அவன் மரியமின்பால் போட்டான். அவரும் அவனிடமிருந்து வந்த ஒரு ஆன்மாதான், இத்தனை ஆன்மாவை போல. ஆகவே அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். இன்னும் வணக்கத்திற்குரிய இறைவன் 3 என்று கூறாதீர்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்றெல்லாம் 3 என்று கூறாதீர்கள். இப்படி கூறுவதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு நன்மையாகும். ஏனெனில் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு எவரும் சந்ததியாக இருப்பதிலிருந்து அவன் தூய்மையானவன். இப்படி போட்டதுனால புள்ளேன்னு வராதுப்பா, அவன் சந்ததியாக இருக்கிறத விட்டும் தூய்மையானவன். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை எல்லாம் அவனுக்கு சொந்தம். ஈசா உள்பட எல்லாம் அவனுக்கு அடிமைகள். காரியங்கள் அனைத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று கிறிஸ்தவர்கள் இந்த அற்புதத்தை வைத்துக் கொண்டு அவரை கடவுள் நிலைக்கு உயர்த்தினதை கண்டிச்சு இறங்கின வசனம். இதனால அந்த கடவுள் நாங்கள் அதை செஞ்சிருக்கிறேன். ஒருத்தர் தந்தை இல்லாம பிறந்தாருன்னு சொன்னா அதை செஞ்சவன் அற்புதம் செஞ்சவனா, பிறந்தவர் அற்புதம் செஞ்சவனா? நான் ஒரு ஆளை செத்து கிடக்கால உயிரோட பொழைச்சிட்டேன்னா பொழைச்சால அற்புதம் செஞ்சாலும் நான் அற்புதம் செஞ்சவனா? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாம பிறந்தா பிறக்க செஞ்சான் பாருங்க, அவனைத்தான் மகிமைப்படுத்தணும். இவருக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன கூட அல்ல அப்படி பிறக்க செஞ்சு நான் பிறந்துட்டு போயிடுவேன்.
நானா இவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நான் தந்தை இல்லாம பிறந்து காட்டுறேன்னு சொன்னாரு. இதுல என்னப்பா இருக்குது அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இதனால 3 சொல்லாதீங்க, அதுலயும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் மேலே சொன்னார் என்னது இல்லை 3:55. சரி, ஈசாவே, நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன், இன்னும் என்னளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன், நிராகரித்துக் கொண்டிருப்போருடைய பொய்களில் நின்றும் உம்மை தூய்மைப்படுத்துவேன், மேலும் உம்மை பின்பற்றுவோரை கியாம நாள் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன், பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது, அப்போது நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நபியை நீங்கள் நினைவு கூறுவீர்களாக என்று இருக்குது. இதுல என்ன இருக்குது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தி கொண்டதாக இருக்கிறது. உயர்த்தி கொண்டான் நாங்கள் நம்புறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சிலுவையில் அரைஞ்சு இல்லை, அறையாமலே உயர்த்தி கொண்டதாகத்தான் நாங்க நம்புறோம் இஸ்லாமியர்கள். அவர் வருவார்னு சில ஹதீஸெல்லாம் சொன்னாங்க, அப்படி நாங்கள் நம்புகிறோம். வருவார்னா என்ன வருவாரு? ஒரு மனிதனாயிருந்தா இறந்து ஆகணும், அதுக்காக வருவார், இறக்குறதுக்காக வருவார் என்று நாங்கள் நம்புறோம். உயிர்த்து எழுந்து போனாருங்க நம்ம நம்பல. இறந்துட்டு பலி கொடுத்துட்டு ரத்தத்தை எல்லாம் ரத்தம் சிந்துங்கிற ஒரு அனுதாபம் பெறதுக்காக செஞ்சதுங்க. ரத்தம் சிந்திட்டு மறுபடி உயிர் திறந்து மறுபடி போனார் என்ற கருத்தை நாங்க நம்பல. அதனால இதுலயும் ஒரு பிரச்சனை இல்லை. அதுல முத்தவஃபீக் என்பதற்கு மரணிக்க செய்து உங்களை மேலே உயர்த்துவோம் அப்படின்னு அர்த்தம் செஞ்சாங்க. முத்தவஃபிங்கிற வார்த்தைக்கு மரணங்கிற அர்த்தமே இல்லைங்கிறதுக்கு திருக்குரான்லே ஆதாரம் இருக்குதுங்க. ஒரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. குரான் எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த சில இடத்துல நான் எடுத்துக்கிட்டேன், எடுக்கிறாங்க இங்க எடுத்துருவாங்க நம்பர். லம் தமுத் ஃபீ மனாமிஹா, இதுல என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் ஆன்மாக்களை அது இறந்து போகக்கூடிய சமயத்திலும் கைப்பற்றிக் கொள்கிறான், இறந்து போகாத ஆன்மாக்களை தூங்கும் பொழுதும் கைப்பற்றிக் கொள்கிறான் என்று அந்த வசனம் இருக்கிறது. அது அந்த கைப்பற்றிக் கொள்கிறான் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எத்தவஃபா என்பது. இந்த எத்தவஃபா என்பதுல தான் முத்தவஃபீக்கே அரபியெல்லாம் சொல்லி சொன்னாங்களே அந்த வசனம் இருக்கு. முத்தவஃபீக்கே இருக்கு, முத்தவஃபீக்கேனா மரணம். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க. இங்க இது நான் எங்கள்கிட்ட வந்து அதெல்லாம் எடுக்க, எங்களுக்கு குரான்ல இருக்கணும், இல்லாட்டி நபி சொல்லி இருக்கணும். எத்தனையோ பேர் எத்தனையோ அர்த்தம் சொல்லியிருப்பாங்க, அதை நாங்கள் எப்பவுமே ஏற்றுக்க மாட்டோம். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, என்னமோ சொன்னார் மௌத்துன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கணும் அல்லது நபிகள் நாயகம் சொல்லியிருக்கணும், அதெல்லாம் ஆதாரம் வைக்க முடியாது. அப்போ முத்தவஃபீக்கை என்பதற்கு மௌத்தாக்கி உன்னை தூக்கி கொண்டு போய்விட்டேன் என்று குரான் சொல்வதாக சொன்னார்கள். அப்படி அர்த்தம் கிடையாது என்பதற்கு அந்த வசனம் 39வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் அது இருக்குது. எத்தவஃபாங்கிறது, இந்த எத்தவஃபா என்பதில் இருந்துதான் முத்தவஃபி என்பது பிறந்தது. ஒருத்தன் தூங்குறான் பாருங்க, தூங்குற நேரத்தில் அவன் செத்து போறதில்லை, அவனை கூட முத்தவஃபின்னு சொல்லலாம், தூங்குறவனை கூட முத்தவஃபின்னு சொல்லலாம். அதாவது உயிர் இப்போது தன் கைவசத்தில் இல்லைன்னு. அதனால மூத்தா போனாருங்கிற அர்த்தம்லாம் கிடையாது, அந்த அர்த்தம் கொடுக்க முடியாது. அவரை கொல்லலை, சிலுவையில் அறையலை என்பதெல்லாம் பல வசனங்கள் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து ஒயின்னஹூல இல்முல் லிஸ்ஸா 43:61 சொன்னாங்க. அதாவது அவர் கியாமத்து நாளுக்குரிய அடையாளமாக இருக்கிறார், அது விஷயத்தில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். நாமளும் அதை ஒத்துக்கொள்றோம். அவர் கியாமத்து நாளுக்குரிய அடையாளம் தான். யுக முடிவு நாளின் போது அவர் வருவார். வரும் பொழுது அவர் கியாமத்து நாளுடைய அடையாளமாக அவர் இறங்குவார். அவர் இறங்கின பிறகு தஜ்ஜால்ங்கிற கொடியவனை கொள்ளுவார். அதுக்கு பிறகு அவர் இறந்து போவார். எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புகாரில் இருக்குது, யுதுஃபனு மாய கபரி, என்னோடு என் கபருக்கு பக்கத்தில் ஈசா அடக்கப்படுவார், ஈசா வருவார்னு சொன்ன நபிகள் நாயகன் தான் சொல்றாங்க. அவர் பிறகு வந்து இறந்து போய் என் பக்கத்திலேயே அடக்கமும் செய்யப்படுவார் என்று நபிகள் நாயகன் சொன்னாங்க. மௌத்தே ஆகாத ஒரு ஆத்மாண்டவரை இதுல இருந்து சொல்றதுக்கு இடமில்லை. கொஞ்சம் லேட்டா மௌத்தாகக்கூடிய ஆத்மான்னு சொல்லலாம், அவ்வளவுதான். கொஞ்சம் லேட்டா